ஆவியானவர் நம்மளுடைய குறைவுகளை நிறைவாக மாற்றுவார். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட குறைவாக இருந்தாலும் தேவன் நிறைவாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். பார்த்தோம், அவர் விடுதலையை கொடுப்பார், அவர் நமக்கு பலப்படுத்துவார், அவர் ஞானத்தை தருவார், சூழ்நிலைகளை மாற்றுவார், ஜெயத்தை தருகிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. கம்ப்ளீட்டா எல்லாவற்றையும் தேவன் தருவார். எப்பொழுது என்றால், நான் ஆவியிலே வளர வேண்டும். ஹல்லேலூயா. நாம் ஆவியிலே வளரும் போதுதான் நிறைவான ஆவியானவர் நம்முடைய குறைவுகளை நீக்கி போடுவார். ஹல்லேலூயா. எப்படி நாங்கள் ஆவியில வளருவது? இயேசுவை பறைசாற்ற வளர வேண்டும். ஹல்லேலூயா. சத்தியத்தின் ஆழத்தில் வளர வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் அன்பிலே வளர வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபத்திலே வளர வேண்டும். ஹல்லேலூயா. ஊழியத்தில் வளர வேண்டும். ஹல்லேலூயா. இந்த 5 காரியங்கள் நம் ஆவியானவரோடு கூட வளர்ந்து கொண்டே இருக்கும்போது இந்த காலவேளை கர்த்தர் தீர்க்கதரிசனமாக சொல்வது, ஹல்லேலூயா, உன் குறைவுகள் மாற்றப்படும். ஹல்லேலூயா. உன்னுடைய குறைவுகள் எதுவாக இருந்தாலும் தேவன் நிறைவான ஆசீர்வாதத்தினால நம்மை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.